ஹலோ எவ்ரிவன். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ரோட்டீன் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சிக்கன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் காமனாக கேட்குற ஒரே டவுட்டு, பிராய்லர் கோழி கொடுக்கலாமா இல்லைன்னா நாட்டுக்கோழி மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பிராய்லர் கோழி இதெல்லாம் வந்து ஏன் இந்த கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து ஏதோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பிராய்லர் கோழி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்களோட டயட்டில் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கிற மாதிரி டயட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அந்த சிக்கன் வந்து ரொம்ப வேகமாக வளர்கிறதுனால இது நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த ஹார்மோன்ஸ் என்னவாக இருந்தாலும் சரி, அது வந்து உடம்புல ரொம்ப நேரம் இருக்கவே செய்யாது. அதே மாதிரி அந்த கோழியை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக குக் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க. அந்த குக் பண்ணுற ப்ராசஸ்லேயே அவங்க என்ன ஹார்மோன்ஸோ எதுவும் இருந்தாலும் கூட கம்ப்ளீட்டாக அது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஆனால் ஆக்சுவல் இது பார்த்திங்கன்னா, அவங்க ஹார்மோன்ஸோ எதுவுமே கொடுக்கறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸுமே கூட அவங்க நம்ம குக் பண்ணுற ப்ராசஸில் ஒரு 80% வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து இதனால் குழந்தைகளுக்கு லாங் டேர்மில் ப்ராப்ளம்னு ஒன்றும் கிடையாது. இது தவிர வேறு பிராய்லர் கோழி யூஸ் பண்ணுறதுனால எந்த பாதிப்புமே இல்லை.